கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 31 நாட்கள், டிசம்பர் மாதம் 31 நாட்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும். வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ தூரம் மன அழுத்தத்தில் இருப்பீங்க. பொருளாதார விஷயங்களை சிக்கி தவிச்ச சின்னமான நீங்கள் தான் இந்த 11 மாதத்தில் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. பரதேச வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க. 3 to 4 மாதத்துக்குள்ளே நம்மளுடைய கடக ராசியில் பூச நட்சத்திரக்காரங்க நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு 8ஆம் இடத்துல இருந்து தான் எட்டி அடித்தார். 9ஆம் இடத்துல போயுமா ஓடி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை வச்சு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் அனுபவ பாடங்கள். சனி பகவான் ஒரு விஷயங்களை பிரச்சனையில் கொடுக்காருன்னா நீங்கள் எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் கூட உள்ள எல்லாருடைய சுயநலத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூடவே இருந்து நண்பன்டா தோழின்னு சொல்லி உங்களை ஏமாத்தின நபர்களுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான், அவன் சந்தோஷமானவன், என்கிட்ட உண்மையாக இருக்கான், எனக்கு அது போதும். இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ துன்பத்திலையும் என்கிட்ட இந்த நண்பர் உண்மையாக இருக்கார், இவர் நேர்மையானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு நபர்களாச்சும் உறுதுணையாக இருக்கும். இந்த 2025 நீங்கள் வீட்டில் சந்தோஷம்னா என்னென்னு பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இந்த மாதம் தான் கொஞ்சம் அப்படியே புன்னகை எட்டி உறுதியாக இந்த டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 5 வருடம், 7 வருடம், 3 வருடம், 2 வருடம், எக்ஸட்ரா ஏதோ ஒரு வருடம், ஏதோ ஒரு மாதம், இவ்வளோ நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே பெற்றவங்களாலும் நிம்மதி இல்லை, மற்றவங்களாலையும் நிம்மதி இல்லை, பெற்ற பிள்ளைகளாலையும் நிம்மதி இல்லைன்னு அதிகமாக சொல்லுவீங்க. பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2025 எண்ட் ஆஃப் பாயிண்ட் 30 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்களோ அதெல்லாம் நடக்குமா, எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே யூஷுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சூரியனை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த 2025 ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரடுமுரடான பாதைகள் எதுவாக இருந்திருக்கும், இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க, இப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும்போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதாவது கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நீ கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 31 நாட்கள், டிசம்பர் மாதம் 31 நாட்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ தூரம் மன அழுத்தத்தில் இருப்பீங்க. பொருளாதார விஷயங்களை சிக்கி தவிச்ச சின்னமான நீங்கள் தான். உண்மையாக நேர்மையாக கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நினச்சி இப்போ உங்களை பற்றி நீங்களே மறக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு. இந்த 11 மாதத்தில் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. பரதேச வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க. தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, நான் திரும்பியும் சொல்லி தான் சொல்கிறேன். நான்லாம் உங்களை ஒரு சகோதரனாக சகோதரியாக நினச்சி தான் அப்படி சொல்கிறேன். உரிமை உள்ள இடத்துல தான் ரியாலிட்டியை பேச முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன். அப்போ ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கே இருக்குது, பரதேசி வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வாழ்க்கை கூட பரவாயில்லைங்க, அதை விட லாக்கானவங்களாம் நிறைய அன்பர்கள் இருந்துட்டீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னல்களையும் சொல்ல முடியாத அளவுக்கு தொல்லைகளையும் அதாவது ஒரு மிகப்பெரிய கிரீடமாக உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. ராஜாக்கு கிரீடம் வச்சா அது ராஜா கிரீடம் உங்களுக்கு வச்சா சந்தோஷம், ஆனால் வச்சது உங்களுக்கு லாக் பண்ணதுக்காண்டி வச்ச கிரீடம். அப்படி லாக் பண்ணிட்டாங்க, உங்களால் அவ்வளோ தூரம் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதெல்லாம் எப்போ மாறும் தான் எதிர்பார்க்கிங்க. அக்யூரேட்டாக ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோங்களேன். நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த 3 to 4 மாதத்துக்குள்ளே நம்மளுடைய கடக ராசியில் பூச நட்சத்திரக்காரங்க
நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. வேலையில் பிரச்சனை, வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லாத சூழ்நிலை, குடும்பத்தில் பிரச்சனை, மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம், இதெல்லாம் இருந்துச்சுல. ஸோ இது விலகுது. சனி வக்ர நிலையிலேருந்து மாறிட்டார். குருவோடைய பரிபூர்ண பார்வை சனி பகவானை வந்து டைரெக்டாக பார்க்குது. அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய பிணைவு அப்படிம்போம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களை வச்சு செஞ்சிட்டார். 8ஆம் இடத்துல இருந்து தான் எட்டி அடித்தார். 9ஆம் இடத்துல போயுமா ஓடி ஓடி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை வச்சு செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் அனுபவ பாடங்கள். சனி பகவான் ஒரு விஷயங்களை பிரச்சனையில் கொடுக்காருன்னா நீங்கள் எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் கூட உள்ள எல்லாருடைய சுயநலத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சூழ்ச்சியில் உங்களை எத்தனை பேர்லாம் வீழ்த்தினாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. கூடவே இருந்து நண்பன்டா தோழி தோழின்னு சொல்லி உங்களை ஏமாற்றின நபர்களுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இத்தனை விஷயங்களை நீங்கள் புரிய வேண்டிய சூழ்நிலை இந்த சனி பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக. ஆனால் இப்போ அதெல்லாம் அப்படியே மாறப்போகுது. 10 பேர் இந்த இடத்துல 2 பேர் இருந்தாலும் உங்களுக்கு உண்மையானவங்களாக இருப்பாங்க. 5 பேர் காரில் ஜாலியாக போன நீங்கள் இப்போ ஒரு ஆள் கூட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா போயிட்டு அந்த ஆள் கூட சந்தோஷமாக இருப்பீங்க, ரிலாக்ஸாக இருப்பீங்க. பரவாயில்லடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் சந்தோஷமானவன், என்கிட்ட உண்மையாக இருக்கான், எனக்கு அது போதும். இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ துன்பத்திலையும் என்கிட்ட இந்த நண்பர் உண்மையாக இருக்கார், இவர் நேர்மையானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு நபர்களாச்சும் உறுதுணையாக இருப்பாங்க. அப்போ இந்த 31 நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம், சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே போல் இந்த 2025 நீங்கள் வீட்டில் சந்தோஷம்னா என்னென்னு பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இந்த மாதம்தான் கொஞ்சம் அப்படியே புன்னகை எட்டி பார்க்கும். அப்படி என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு பாட்டுமே உங்களுக்கு இனிமையான பாட்டாக கேட்குற மாதிரி இருக்கும். ஓல்டு பாட்டெல்லாம் கேட்குறதெல்லாம் நீங்கள் தான். அந்த பழைய பாட்டுகள் 80 90 அப்படிங்கிற பழைய பாடல்கள், 2000 அப்படிங்கிற பழைய பாடல்களை அதிகமாக ரசனையுடன் கேட்குற ஆள்களே நீங்கள் தான். ஸோ இப்போ உங்களுக்கு இனிமையான பாடல்களுடைய ஓசை காதில் ஒலிக்கும். அந்தளவுக்கு உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்கும். மங்கள இசைகள் பாடினா கூட மனசுக்குள்ளே காதில் கேட்காமல் இருந்த நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இசைகளை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் எடுத்துக்கலாம். சந்தான பாக்கியம் உண்டு. சந்தான பாக்கியம்னா என்னன்னு தெரியலையேங்க, நீங்கள் வேறு சந்தான பாக்கியம் சொல்கிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் புரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 80% நண்பர்களுக்கு சந்தான பாக்கியம்னா தெரியும். ஸோ சில 20% நபர்களுக்கு தெரியலங்கிறனால சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும்னா, குழந்தை பாக்கியம் உண்டு. உறுதியாக இந்த டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 5 வருடம் 7 வருடம் 3 வருடம் 2 வருடம் எக்ஸட்ரா ஏதோ ஒரு வருடம் ஏதோ ஒரு மாதம் இவ்வளோ நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை உங்கள் ராசியிலே அமர்ந்து குரு பகவான் பார்க்கார். அப்போ 1 5 9 7 இந்த 3 கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும் சரி, அது நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதே போல் பிள்ளைகளால் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க. இந்த கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே பெற்றவங்களாலும் நிம்மதி இல்லை, மற்றவங்களாலையும் நிம்மதி இல்லை, பெற்ற பிள்ளைகளாலையும் நிம்மதி இல்லைன்னு அதிகமாக சொல்லுவீங்க. நீங்கள் ரியாலிட்டியாக அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து அன்பாக வளர்ப்பீங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளில் சில குழந்தைகள் உங்களை லாக் பண்ணுவாங்க, டிப்ரெஷன் ஏற்படுத்துவாங்க, நிறைய அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அழுத்தம் மாறப்போகுது, அந்த ரியாலிட்டி அன்பு கிடைக்க போகுது. உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மேலே ரியாலிட்டி அன்பை காட்டுவாங்க, உங்களை ரொம்ப புரிஞ்சு நடப்பாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. குழந்தைகள் மூலமாக நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. இதை நீங்கள் கடகராசி என்பவர்கள் உங்களுடைய அம்மாவை எந்த அளவுக்கு நேசிச்சிங்க, அம்மாவை எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த பிரபஞ்ச சக்தி உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் ஃபீட்பேக்காக நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டுருணும். ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மான்னு கடகராசி என்பர்கள் 100க்கு 100 தடவை போட்டாலும் ஓகே தான்.
எத்தனை சதவீதம் நீங்கள் அம்மாவை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. நீங்கள் கொடுக்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கும். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இவர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் 31 நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பொதுவாகவே இது பொது பலனே. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு. நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். நம்ம உச்ச ராசி அன்பர்கள் எல்லா ராசி அன்பர்களுக்குமே சொல்வது என்னென்னா, ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், ஏங்க இது பொது பலன் தான். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணுது. ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள், நம்முடைய 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதே போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. மாந்தி பெரிய விஷயங்க. மாந்தி சாபம் வாங்கிட்டான்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும். அதாவது தசாபுத்தி நல்லா இருக்கும், ஜாதகம் வலிமையாக இருக்கும், உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார், உங்களுடைய ராசி ரீதியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும், பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும். ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஆனால் மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழிலில் எவ்வளவோ போராடிட்டேங்க, என்னைய மாதிரி போராடின நபர்கள் யாரும் இல்லை, ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும், எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை, என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா, இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம், இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் மாதம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சுனாமிலேருந்து போராட்டங்கிறது, அப்புறம் நீரினால் ஏற்படுற பிரச்சனைகள், மழையினால் நிறைய பாதிக்கப்படுறீங்க, நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது. அதுவும் நம்ம மீனராசி, கடகராசி, இந்த ராசி என்பவர்களுக்கு நீர்னால் நிறைய பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசியும் சேர்த்துக்கோங்க, உங்களையும் விடுவானே அப்புறம் வைவீங்க, சரியா? இது சார்ந்த விஷயங்களில், நீர் சார்ந்த விஷயங்களில், நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அசால்ட்டாக இருக்காங்க. குற்றாலத்தில் குளிக்க போனேன், காவேரியில் குளிக்க போனேன், கம்மாவில் குளிக்க போனேன், எங்கேனாலும் போங்க, கவனமாக போங்க, ஓகேவா? ரிலாக்ஸாக நிதானமாக ப்ரொஃபைட்டாக பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான 2026 எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன், வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.